இன்னும் 21 மாசம் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் திருப்பூர்ல 11ஆம் தேதி நடக்குது. அதுல எங்களோட அடுத்த ஆக்டிவிட்டிஸை பத்தி நாங்க பிளான் பண்ணி வந்து மீண்டும் வேகமாக மக்களை மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வராங்க. அந்த நலத்திட்டங்கள் எப்படி செயல்படுத்துறாங்களா அதுக்கான முறையான செயல்படுத்துறது. நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்கிற அதிகாரம் இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி மாநிலம் தான். ஆகவே பல விஷயங்கள்ல தவறுகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ விவசாயிக்கு 4 மாசத்துக்கு ஒரு வாரம் 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறதுன்னு சிஸ்டம் கொண்டு வந்தோம். அதுலயே பொய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாநிலத்துல பிடிஓ இந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் பெனிஃபிஷியரிஸை ஃபேக்கா கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பணம் திருப்பி செலுத்த சொல்லி நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால தவறா பொய்யான நபர்கள் பேர்ல பணம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அரசியல் சட்டப்படி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஸ்டேட் தான். அதனால அவர்கள் செயல்படுத்துறதுல தவறுகள் நடந்திருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது. அது ரெக்கவரி கூட நடந்து கொண்டது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு தொடர்ந்து உங்க வாயாலதான் இந்த சட்டம் ஒழுங்குங்கிற வார்த்தையே கேட்கிறேன் நான். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு போட்டிருக்காங்க, பெட்ரோல் குண்டு. அந்த அளவுக்கு அதுவும் நம்ம சட்ட அமைச்சர், அவர் எங்க ஊர்க்காரர் தான், ஆனா சட்ட அமைச்சருக்கு தகுதியானவரான்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்கும். இந்த கவுண்டமணி மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரண பாக்குறாரு. அதனால சட்டம் ஒழுங்கு முழு சீர்குலைவு. போன ஜூன் மாசம் மட்டும் ஒரு மாசத்துல 131 கொலைகள் நடந்திருக்கு. ஆனா ஆவரேஜ் டெய்லி 4.5 கொலை நடக்கலைன்னா முதலமைச்சருக்கும் சட்ட அமைச்சருக்கும் தூக்கம் போயிடும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு. 2026 தேர்தல்ல 2026 வரக்கூடிய தேர்தல்ல நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் அந்த வெற்றி வாய்ப்புக்காக நீங்க மீண்டும் அதிமுக கூட கூட்டணி வைப்பீங்களா? ஒரு விஷயம், நான் வந்து 1991 இருந்து 34 ஆண்டுகளா பொறுப்புல இருக்கேன். இந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் நான் பதில் சொன்னது இல்லை. காரணம் என்ன? கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்கிறது அப்படிங்கிற அதிகாரம் பிஜேபியுடைய பார்லிமெண்ட் போர்டுக்கு தான். 16 சீனியர் லீடர்ஸ் அதுல இருக்காங்க. அந்த டொமைன்ல நான் கருத்து சொல்வது பொருத்தம் இல்லைங்கிறதுனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லல. பாஜக தலைமை, அதாவது தமிழகத்தில் நான் என்ன சொல்றேன், பிஜேபி ஆல் இந்தியா பார்ட்டி, மாநில கட்சி இல்லை. அகில இந்திய தலைமை எது பற்றியும் அவர்கள் முடிவெடுப்பார்கள்.